வணக்கம் பக்தர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கிறீர்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரைட்டு. என் குருவுக்கும் என் குலதெய்வத்துக்கும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா தேவிகளுக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும், எல்லா இயற்கை ஆற்றலுக்கும், என்னை உதவி செய்கின்ற எல்லா தெய்வ ஆற்றலுக்கும், தெய்வங்களுக்கும், என் குலதெய்வத்துக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்ன நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? கடந்த ஒரு வாரம் 10 நாள் ஆன்மீக பயணமா திருநெல்வேலி, மணிமுத்தாறு, குற்றாலம், அகத்தியர் ஃபால்ஸ், இப்படி பல இடங்கள் போயிருந்தேன். ஆனா அநேகமா பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 நாள் எல்லாம் காட்டுல போய் தியானம் பண்ணிட்டு வரணும் அப்படி ஒரு ஐடியால போனேன். சூழ்நிலை கரெக்டா அமையல. அதனால சரி புனித நீராடல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தாமிரபரணி இங்கெல்லாம் போயிட்டு நீராடிக்கிட்டு அப்படியே இருந்து வந்தேன். வந்ததுல கொஞ்சம் உடம்பு சரியா ஒத்துழைக்கல. அதனால வீடியோ கரெக்டா போட முடியல. சரி, ரைட்டு, வைப்போம். மர்மங்கள் நிறைந்த ஆன்மீகம். இது என்னடா இது புதுசா ஒன்று சொல்றாரு, மர்மங்கள் நிறைந்த ஆன்மீகம் அப்படின்ட்டு. இது எதுக்கு? மக்களுக்கு எதுக்கு இது தேவையாது? தேவையா தேவையில்லையா? என்ன மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நான் உணர்ந்ததை சொல்லப்போறேன். நான் புதுசா எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உணர்ந்த விஷயம், அனுபவங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த கதை கட்டுற வேலை, இந்த அதெல்லாம் பண்ணிட்டு பண்றது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் சொல்றதுலாம் உங்களுக்கு 100% கூட கிடையாது. ஏன்னா எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது சோசியல் மீடியால. அது சொன்னா நிறைய கேள்விகள் வரும், விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம யாருன்னா ஒரு மகானை பத்தி பேசுறோம் சொன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணா அது நம்மளும் விமர்சனம் பண்ற மாதிரி இல்லை, மகானை விமர்சனம் பண்ணி அவரு சும்மா இருந்தவரை நம்ம வெளியே சொல்லி அவருக்கு அந்த இழுக்கு தேவையில்லை. அதோட இது தேவையில்லை. ஆனா அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டுதான் நான் எனக்கு நடந்த விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் அவனுடைய வீடியோல உங்களுக்கு. இல்லைங்களா? அதனால உண்மை விஷயங்கள் தான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புணர்ச்சி செய்யும்போது அது கொஞ்சம் நிறைய சுருக்கி அது விளம்பரப்படுத்துற மாதிரி பேசுவோம். உண்மை விஷயம் அப்படி கிடையாது. கொஞ்சம் வலிக்கும், நிதானமா தான் போகும். அது மாதிரிதான் இருக்கும் நம்ம கிட்ட. அது ஏன்னா உண்மை சொல்லும் போது எதுவும் விடுபட்டு போக கூடாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. சரி, ரைட், ஓகே. ஆன்மீகத்துக்கு வந்துருவோம். ஆன்மீகம் ஏன் ஆன்மீகம்னா மர்மங்கள் இருக்கு. அது அந்த மர்மங்கள் எப்ப நம்ம அதை தேடி போறோம்னா, குறைஞ்சது நம்ம ஒரு 35 வயசு 30 வயசுல கவலைப்படுறோம், ஆன்மீகம் தேடி போறோம். வேற விஷயம், கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, பொருளாதாரத்துல பிரச்சனை, இப்படி இருக்கிறவங்க 30 வயசுல நோட்ட அனுப்பிச்சிருவான். 40-45 வயசுல போனீங்கன்னா பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கல, வீட்டுல நிம்மதி இல்லை, மனைவி புரிஞ்சுக்கல, இப்படின்ற பல பிரச்சனைகள் எடுத்துட்டு ஆன்மீகத்துக்கு போவோம். ஆன்மீகம்னா கோயிலுக்கு குளம் போவோம். அப்போ அதை பாருங்க, அந்த மர்மங்கள் எப்ப நம்மள அந்த ஆன்மீகம் அழைக்கிறது பாருங்க. நீங்க எப்ப வருத்தப்படும் போதுதான் அந்த மனம் திரும்பி பாக்குது, இன்னொரு பக்கம் பாக்குது. ஓ, இதுக்கெல்லாம் பரிகாரமா நமக்கு எங்க மருந்து இருக்கு? அப்போ கோயில் குளம், சித்தர், ஜீவ சமாதிகள் இப்படி போனா நம்ம தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனே அந்த மனசே வழிகாட்டுது அவனுக்கு. அப்பதான் அந்த ஆன்மீகத்தை வரும். அப்போ நிறைய விஷயங்களை அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான். ஏன் அந்த அனுபவங்களை அனுபவிக்கிறான்? அது அவனுக்கு தெரியுது. ஏன் அப்படி தகவல் வருது அப்படின்னா, அப்பதான் அவனுக்கு ஆழ்மனம் ஓப்பனா இருக்கு. துன்பம் வரும்போது தான் அவனுக்கு மனசு பேசுது. அவன் கூட இத்தனை நாள் பேசல. இதனால இவர் என்னென்ன ஆடம்பர வாழ்க்கையில ஆடணும், ஓடணும், பாடணும், சம்பாதிக்கணும், என்னென்ன செய்யணும், அதுக்கு உடனே இருந்தது. எப்போ அது துன்பப்படுது அந்த மேல்மானது, நம்ம நடவடிக்கை, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை, நம்ம வாழ்க்கை தரம் எப்போ பாதிக்கப்படுதோ அப்பதான் ஆன்மீகம் ஆழ்மனம் உங்ககிட்ட பேச ஆகுது. பாத்தியா, இப்படி எல்லாம் போய் இப்படிலாம் ஆன்மீக லாஸ்ட்ல என்னாச்சு பாத்தியா, உடனே சிந்திச்சு செஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்பதான் அவனுக்கு அந்த மனசு புரிய வரும். அப்போ அந்த ஆழ்மனம் திறந்தே இருக்கு, விழிப்புணர்வோட இருக்கு. அப்போ அதுக்கு எங்க போனோம், ஏது போனோம் அப்படின்னா அதுக்கு வருவாங்க, கரெக்டா வருவாங்க. உனக்கு யாருன்னா ஒரு உதவி பண்ணுவாங்க, இல்லைன்னா தகவல் சொல்லுவாங்க,
எங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்க விஷயம் பேசிக்கும் போது அதுல உனக்கு அதனோட பதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது கோயில் குளம் போறது இல்லைன்னா ஒரு ஆன்மீகம் போறது, அப்பதான் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள். அது வரைக்கும் நீ வந்து தெய்வமாச்சு சாமியாச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரமாச்சு காலமாச்சு ராவு காலமாக அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா பணம் சம்பாரிச்சானா இதெல்லாம் கிடையாது அவனுக்கு. பணம் நின்று போச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் வேணும். அப்படி உனக்கு காக்கும் கடவுள்ன்ட்டு ஒருத்தர் எப்பவுமே உங்க கூட இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காக்கும் கடவுள் அப்படின்னு இருப்பாங்க. உங்க குலதெய்வமோ உங்க பித்திருக்களோ இல்ல உங்க வீட்டுல யாரோ இறந்த ஆத்மா மறுபடியும் சாந்தி அடையாம உங்க கூடயே சுத்திருக்கும்போது அது கூடயே இருக்கும், உன்னை பாதுகாக்கும், சில விஷயங்கள வந்து பாதுகாக்கும். அது மாதிரி அதுங்க வந்து உங்களை விட்டு போகும். சரி இந்த இடத்துல போடா, உனக்கு இந்த இடத்துல போனா தீரும், இவரை போய் பாரு அது உனக்கு தீரும், இந்த சாமியை போய் பாரு, இந்த குருநாதரை பாரு அப்படின்னு உன்னை வந்து வழி நடத்தும். அப்ப நீ எங்கன்னா போயிட்டு ஒரு கோயில்லையோ ஒரு ஜீவ சமாதிலையோ போயிட்டு எங்க மனசு வந்து ஐக்கியமாயிடும். ஏதோ ஒரு விஷயம் ஐக்கியமாயிடும். அங்க போயிட்டு வந்த அப்புறம் ரிலாக்ஸா இருக்கும், மன லேசா இருக்கும், அமைதியா இருக்கும், பிரச்சனைகள்லாம் பெருசா தெரியாது. அப்பன்னா உனக்கு அடிக்கடி அங்க போகணும் நமக்கு நம்ம தோணும். அப்படிதான் உன்னை வந்து வலிக்கும். ஏன்னா இந்த மாய உலக அளவு நீ இத்தனால இருந்தில்ல, அது உன்னை விடாது, மறுபடியும் உன்னை பிடிச்சி இது பண்ணும். அப்போ அந்த மாதிரி போறோம். அப்ப போகும்போது இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு என்னன்னு போவோம், இவன் மனசு ஏற்கனவே வந்து கஷ்டத்துல இருக்கு, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கு. அப்ப அங்க போனோன்னு இவன் சாமியை பார்ப்பாங்க, சிலை இருக்கும், சிலை சாமி இருக்குன்னா கல் சிலை தானே, இது மனசு மனிதன் உருவாக்கணும் தானே, யார் கட்டினாங்க, யார் போனாங்க, யார் வச்சாங்க, இதை போய் இவ்வளவு ஜனம் கும்பிடுது, நம்மளை கும்பிடுறோம், இவர் வந்து நமக்கு நன்மை செய்ய போறாரா, சரி கும்பிடுவோம், வேற வழியே கிடையாது, வேற ஆதரவே கிடையாதுன்ற போது தான் அவன் முழுசா நம்புவான், சாமியை நீ தான் எனக்கு பண்ணணும் சாமி அப்படின்னு. அந்த மனசை ஆழ் மனசை வந்து அங்க அவ்வளோ அது எப்படி சொல்ற சிரத்தையா ரொம்ப இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் லைட்டா அவனுக்கு கொஞ்சம் டச் ஆகும், ஸ்பார்க் ஆகும். அடி லைட்டா அது ஸ்பார்க் ஆச்சுன்னா உன் விஷயம் சில விஷயம்லாம் உனக்கு உன் பிரச்சனைகளை வந்து அப்படியே தீரும், கொஞ்சம் தீர்ன உடனே உனக்கு என்ன நம்பிக்கை வந்துடும், ரைட்டு நம்ம இங்க போயிட்டு வந்தோம், சாமி ஏதோ ஒன்று ஆணையம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணிக்கிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான், பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்மளால ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுவான். இங்க வந்து இது பண்ணா இப்படி நடக்குதா, இது இவ்வளவு பவரா, இது எப்படி வந்தது அப்படின்னு. அப்ப இது யாரு உருவாகுது, இப்போ ஒரு பழனி முருகன் வச்சுங்க, போகரு நவபாஷண சிலை, அப்ப போகர் யாரு, சித்தர் யாரு, அவர் வாழ்க்கை வரலாறுனா அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் மேட்டர்லாம் விட்டுருவான், இவன் பிரச்சனை விட்டுருவான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துனே வருதுல்ல, இவர் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். உடனே ஆராய்ச்சி பண்ணி ஓ இப்படியெல்லாம் இருந்தாரு, அப்ப நம்ம ஞானம் இருக்கணும், ஜபம் இருக்கணும், போகர் மாதிரி ஆகணும், போகருக்கு எப்படி எல்லா விஷயம் பண்ணாரு, மருத்துவம் பண்ணாரு, வாழ்வியல் இது பண்ணாரு, மாந்திரிகம் பண்ணாரு, அஷ்டமா சித்துக்களை பெற்றாரு, கூடு விட்டு கூடு பாய்ஞ்சாரு, வான்வெளியில பறந்தாரு, குளிகையை கண்டுபிடிச்சாரு, நவபாஷண சிலையை கண்டுபிடிச்சாரு, இதெல்லாம் எப்படி அவரும் மனிதனா இருந்து தானே பண்ணாரு, அது நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவன் வந்து அந்த ஆன்மீகத்துல போயிட்டு அதுல வந்து ஈர்ப்பு வந்துருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில அவன் பட்டிருக்காது, ஏதோ பேருக்கு நம்ம செஞ்ச கடமைகளுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கும். அப்போ அவங்க பாருங்க, இங்க இப்போ நீங்க அந்த யாரு எந்த கோயில நீங்க ஆய்வு செய்றீங்களோ, எந்த சித்தர் ஆய்வு செய்றீங்களோ அவங்கள உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. பாருங்க, சோதனையில் சோதனை. இவன் நிப்பானா நிக்க மாட்டானா கடைசி வரைக்கும், இவன் வேலை முடிஞ்சுட்டு விட்டு போயிடுவானா, ரைட்டு ஓகே, விட்டுனா அவங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு விட்டு போனா தேவை கிடையாது, அவங்க எதிர்பார்க்கறதுல ஒரு அன்பு. அந்த அன்பு நீங்க ஒருத்தனுக்கு அன்பை கொடுத்துட்டு டக்குன்னு அன்பை கட் பண்ண எப்படி இருக்கும், அது ஒரு நம்பிக்கை துரோகம். நீ அதுக்கு சாதாரணமா எப்ப இருக்க மாதிரி இருந்தாலும் இல்ல ஐயா என் வேலையை முடிச்சு கொடுத்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். நீ வந்ததுக்கு ஒரு வேலை, நீ முடிச்சு நீ சந்தோஷமாயிட்ட, இப்ப என்ன பண்ற, அங்கேயே நோண்ட ஆரம்பிக்கிற. அப்போ இருக்கிற விஷயம்லாம் அங்க வேற மாதிரி போவோம். அப்ப என்ன பண்ணுவான் இவன், இங்க கொண்டுனே இருக்கும்போது அப்புறம் வேற இடத்துக்கு போவான், வேற ஜீவ சமாதி போவான். அதுக்கு வருவாங்க, ஆளுங்க வருவாங்க, கூட வருவாங்க, வந்து அது கிடையாது இது, நான் அவரை கும்பிடுறேன், அந்த சித்தரை கும்பிடுறேன், அவர் வந்து எனக்கு இப்படி பண்ணாரு அப்படி பண்ண. அப்ப என்ன பண்ண உடனே சரி அங்க போலானும், மனம் குரங்கு மாதிரி மாறும், இங்க இருந்து அங்க போய் உட்காந்து அங்க வேண்டின்னு இருப்பான், இங்க நினைச்சிட்டே இருப்பான், ஏற்கனவே இங்க கொண்டுன்னுட்டு. இப்படிதான் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் அந்த ஆன்மீக மர்மங்களை வந்து மர்மமாவே அதை அனுபவிக்கணும், தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணி இவன் வந்து இவனோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டு அப்புறம் குடும்ப பிரச்சனையும் ஆயிடும், ஆன்மீக பிரச்சனையும் ரெண்டும் உருவாயிடும். அப்படி போகக்கூடாது.
ஒருத்தர் ஒரு வழி காட்டுறாங்க, ஒருத்தருக்கு ஒன்று துணையா வந்து உதவி பண்றாங்கன்னா அதே வழியில போகணும். போனாதான் நீ முக்தி அடைய முடியும். முக்தி அடையத்துக்கு தானே இவ்வளவு வேலையும் செய்யறோம். இறப்பற்ற ஒரு வரம், இறப்பற்ற வரம், பிறவியற்ற பிறவி எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அது புரியலாம இப்படி போய் பண்ணி அங்கேயும் ஆன்மீகத்தை போய் கெடுத்து சொதப்பி லாஸ்ட்ல இவங்க தான் பைத்தியக்கார மாதிரி எங்கன்னா நின்று இருப்பாங்க. ஊர்ல 4 பேர் பார்த்து ஒவ்வொரு மென்டல்டாவன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆன்மீகம்ன்றது அது ரொம்ப பியூரிட்டியானது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தராசில வச்சு எடை போடுற மாதிரிலாம் எடை போட முடியாது. அது எந்த விதத்துல எப்படியும் அது வந்து நம்மள வந்து ஆபிக்ட் நம்மள ஆட்கொள்ளும். அதுக்கு நீ தயாரா இருக்கணும். எல்லா மகான்கள் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரியா முக்தி அடைஞ்ச கிடையாது. அவங்கவுங்க பாதையில அவங்கவுங்க இதுல முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு குருமார் இருந்திருக்காங்க. குருமார் இல்லாம யாரும் இல்லை. அந்த அந்த ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு ஒரு குருமார் வேணும். நீ சுயமா நீ எதோ இருக்கிற, நீ ஏதோ ஒண்ணு வேண்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணு போயிட்டு வேலையை சாதிச்சு நீ போலாம். அப்படி அப்போ ஒரு கோயில்ல போனா எவ்வளவு மர்மம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்காக அந்த கோயில் அந்த மண்ணுல அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதுக்கான சில பரிகாரங்கள் அதெல்லாம் பண்ணி சில தகடுகள் சக்கரங்கள் வரைந்து அதுக்கு சில சக்தி ஊட்டல் செய்து இது பத்தாதுன்ட்டு மேல கோபுரத்துல கலசம் வச்சு அதுக்கு சக்தி ஊட்டம் டெய்லி அந்த சக்தி இயற்கை ஆற்றலை வந்து உறிஞ்சக்கூடிய சக்தியை உருவாக்கி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த கோயிலுக்கு அந்த எந்த கடவுளை நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த சிலை செய்யறோமோ அவருக்கு என்ன விருச்சகம்னா மரம், அந்த மரத்தை அங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் சார்ஜ் பண்ணுது. இப்ப சிவன் கோயில போயிட்டீங்கன்னா வில்வ மரம், அப்புறம் நாட்டுக்காளை அந்த திமிர் இருக்கு பாருங்க, அந்த திமிர்ல வந்து பிரபஞ்ச ஆற்றல் குயுதுன்னு சொல்றாங்க. அது வந்து லிங்கத்துக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் மேல கலசத்துல வந்து சார்ஜ் ஆகும். ஏன் கடவுளுக்கே சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பாருங்க நெகட்டிவா இருக்காங்க. எல்லாமே எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணத்தோட இருக்காங்க. எல்லாம் வரவங்க எல்லாம் பாருங்க அவங்க தேவையில்லைக்காக தான் வராங்க. அப்போ அவங்க வரும்போது அது அந்த இறைவன் வந்து எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பண்றது, ஆசி கொடுக்கறது, அந்த பரிபாலனம் நடக்கும்போது அந்த ஆற்றல் வந்து கம்மியாகும். ஏன்னா அந்த ஊருன்னா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் நீ இவ்வளவு அளவு ஸ்கொயர் ஃபீட் வச்சு கரெக்டா எல்லாம் அளவு தான், கணக்கு தான் எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளவுதான் ஆற்றல் குவியும். அப்போ ஜனங்க அதிகமா போகும்போது அது அதிகமாட்டு அந்த ஆற்றல் நேர்மறை ஆற்றல் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். எதிர்மறை ஆற்றல் இவங்க ஜனங்க போக அங்க இதாகிட்டே இருக்கும். அதான் நம்ம கர்மா வாங்கிக்கிறாங்க. அப்ப அதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு தான் இந்த வச்சிருக்காங்க. இந்த விருச்சகம், இந்த கலசம், அந்த சிலைக்கு கீழே வந்து ஒரு தகுடு வச்சு அது உருவேற்றி வைக்கிறாங்க. அதுக்குதான் ஒரு ஐயரை போட்டு அது மந்திரங்களை உருவேற்றுறாங்க. எதுக்கு நீங்க போனவங்க நட்சத்திரம் ராசி கேட்டு பண்றாங்க. அது செய்யும், அந்த வேலை அது செய்யும். உங்க நட்சத்திரம் உங்க ராசி சொன்னா இன்னார் வந்திருக்கிறான் போகுது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வழிபாடுன்னு சில இருக்கு மர்மம், அதெல்லாம் ஐயரும் கூட சொல்றது இல்லை இதை பண்ணுங்கன்ட்டு. நம்மளே அவன் எத்தனை பேருக்கு சொல்லுவான் ஐயரு பூஜை பண்றவன். நீ ஆண்டவனு உண்மையில வழி பண்ண புரிஞ்சுக்கணுமோ அது எப்படி போய் வழி பண்ணணும்னு நினைச்சு அது அந்த வழிமுறைகளை நீ வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றது கிடையாது. நேராக போகுது சைலண்ட் சரன்னு விநாயகரை கும்பிடுறது, அதுக்கு இருந்த ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, சிவனை கூப்பிட்டு ஒரு சைலைட் அடிக்கிறது. ரைட் நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீ செஞ்சிரு அப்படின்னு வேலைக்கார மாதிரி நினைச்சிட்டு வந்துடுறது. அது மாதிரி பண்றாங்க. இப்போ சிவன் கோயிலுக்கு போறாங்க. சிவன் கோயிலுக்கு போனா கணவன் மனைவி 2 பேரும் போன சொல்றாங்க. ஏன்னா மனைவி வந்து அங்க துன்பத்திலேயோ கஷ்டத்திலேயோ விட்டு ஒரு வேலை இது மாதிரி வச்சுக்கிட்டு நீ போய் சிவன் கோயில் என்ன கும்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தோட போகணும். குடும்பத்தோட போனோம்னா வாசல்ல போயிட்டு வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ள என்ட்ரனா அந்த நந்தின்னு ஒண்ணு இருக்கும், அதிகார நந்தி அப்படி நந்தீஸ்வரர் இருப்பாரு. அங்க போய் சொல்லணும், ஐயனே நான் அது மாதிரி வந்து இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கேன், ஐயா பார்க்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க, அனுமதி வாங்கிங்க அப்படின்னு சொல்லணும். சொன்ன அப்புறம் அப்படியே லெப்ட்ல வந்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், ஆதி முதல்வன். அவர்கிட்ட போயிட்டு ஐயா நான் பார்க்க வந்திருக்கேன், இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன், எனக்கு இது தீர்த்து கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சொல்லணும். நீங்க போயிட்டு இருக்கக்கூடாது. லிங்க பார்த்தீங்கன்னா நந்தி காதை தொட்டு பண்ண தொடவே கூடாது. தொடறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. நந்தி நமக்கு வேண்டிதான் அதுக்கு சொந்தம் நினைக்க அது கிடையாது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் அதை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கு. அப்ப அந்த விநாயகர் கும்பிடுறீங்க. விநாயகர் கும்பிடு முன்னாடி நீங்க என்ன பண்ண உள்ள என்ட்ரானா பலிபீடம்னு ஒண்ணு இருக்கும். பலிபீடத்துல போயிட்டு நீங்க கையை வைக்கலாம், தப்பு கிடையாது. கையை வச்சுட்டு எல்லாம் தலையாடான்னு வச்சு
உங்களுடைய கர்மாவை, உங்க பாவங்களை, உங்க கெட்ட எண்ணங்களை, கெட்ட சாவாசங்களை, கெட்ட செயலைய எல்லாத்தையும் அங்க பலி கொடுக்கணும். அதுதான் பலிபீடம். பலி கொடுக்கணும். இனிமே எனக்கு எந்த கெட்ட எண்ணங்களும், எந்த கெட்ட நட்பும், எந்த கெட்ட விஷயங்களும் எனக்கு நடக்கக்கூடாது. அதனால நான் ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச தவறுகளையும் மன்னித்து நான் இது கர்மால இதெல்லாம் நான் இதுல பலி கொடுக்குறேன் சாமி அப்படின்னு பலி கொடுத்தோம். பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நந்திக்கிட்ட போய் சொல்லிட்டு, நந்திக்கிட்ட இருந்து விநாயகர்கிட்ட போய் சொல்லிட்டு, அதை அப்படியே சுத்தி வந்தா கோயில்ல வச்சிருப்பாங்க, நிறைய சிலைங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப முருகர் இருப்பாரு, முருகர் கும்பிட்டு அப்படியே நேரம் உள்ள வந்தோன்னா அப்புறம் இன்னொரு நந்தி உள்ள இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஐயா வரலாமா அப்படி ஒரு 3 வாட்டி கேட்கணும். அப்படின்ட்டு கேட்கணும். சும்மா அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லும். மனசு ஒரு மாதிரி பூரி போகும். ஆத்மா அனுமதி கொடுத்தா மாதிரி அது உணர்தல் வரும். அப்ப உள்ள போகணும். அப்ப உள்ள போயிட்டு உள்ள என்ன தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்தா துர்கை வச்சிருப்பாங்க. இப்படி வந்தா அம்மன் வச்சிருப்பாங்க. அம்மனை பார்த்து நேரா கும்பிட்டு அப்படியே ஐயனை பார்த்து, ஐயா உனக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இந்த மானிட பிறவியில நான் தெரிஞ்சோ தெரியாம செய்தோ தவறுகளை மன்னித்து இனிமேல் என்ன நானோ இல்ல என்ன அறியாம எந்த கெட்ட எண்ணங்களோ செயல்களோ செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தி இனிமேல் கொண்டு எந்த ஒரு காரியமும் நடக்காத வண்ணம் நீங்க எனக்கு காவலா இருந்து எனக்கு உதவி செய்யணும். மேற்கொண்டு என் கஷ்டங்களை தீர்த்து என் ஆரோக்கியத்துடனும் என் குடும்பம், என் எல்லாரும், என் சொந்த பந்தம், எனக்கு உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாவுக்கும் நல்லதே நடக்கணும். இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த இயற்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டணும். உங்க பிரச்சனை வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. காருக்கு டியூ கட்டல, வீட்டுக்கு இஎம்ஐ கட்டல, அதெல்லாம் சொல்லுது. அதெல்லாம் அவருக்கு தெரியும். இவ்வளவு சொல்றது அவளுக்கு இவ்வளவு தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். அப்படி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு மர்மம் இருந்திருக்கு பாருங்க. எப்படி கும்பிடணும், எப்படி போகணும். கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வடக்க பார்த்து அந்த கொடி கம்பத்தை பார்த்து கும்பிட்டு நீங்க வரணும். இதுதான் மனிதன் கர்மால இருந்து விடுபடுறதுக்கோ தன்னுடைய கஷ்டங்களை துன்பங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இப்படி ஒரு வழிமுறையை வச்சிருக்காங்க. அது கோயிலோட தத்துவம்ன்றது வேற. அந்த தத்துவப்படி அவங்க அமைச்சிருக்காங்க. அது அந்த ஆய்வுக்கு வேணாம், அவங்களுக்கு தேவையில்லை. சாதாரண மனிதர்களுக்கு தேவையில்லை. அதுவும் ஆன்மீகவாதிகள், ஆன்மீக பயணம் போறவங்களுக்கு அது ஆராய்ச்சி பண்றது, ஆய்வு செய்யறது அது வேற. நான் சொல்றது சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனா எப்படி வழிபோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனா திருநூறு எத்தனை வரக்கூடாது, அவர் சுடுகாட்டு பித்தன் அப்படி ஏன் போய் கும்பிடுறீங்க? இவங்களே ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறது. அவரு சுடுகாட்டு பித்தன் இருக்கட்டும், என்ன இருக்குது, அதுக்கு என்ன இருக்கு? திருநூறு தான் நெத்தியில வச்சுட்டு வாங்க. அது திருநூறு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால அது வெளியே எடுத்துன்னு என்ன பண்ணிட்டு போறாங்க, கீழே கொட்டி அதை அசிங்கப்படுத்தி போறா சொல்லிதான் அது மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இறைவன் எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் கொடுக்குறது வச்சுதான் அதை வச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் நீங்க இது பண்ண வேண்டாம். அது மாதிரி இந்த மர்மங்கள் பாருங்க, அந்த மர்மங்கள் கோயில் இவ்வளவு விஷயம் இருக்குது. இதை நம்ம சார்ந்து இந்த மர்மங்களை நாடி போய் தான் நம்ம அதை ஒவ்வொன்றா உணர்ந்து நம்ம பண்ணணும். அதுதான் நான் இந்த இது கொடுத்துருக்கேன். அந்த மர்மங்கள் நிறைந்த ஆன்மீகம் உண்டு. இது சாதாரண மனிதனுக்கு. ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய சோதனை இருக்கு, நிறைய. அது பயங்கரமா இருக்கும். அதை சொல்லவே முடியாது. நீங்க அது புரிதல்லாம் நீங்க நாங்கெல்லாம் கஷ்டப்படுறேன். என் கூட நண்பர்கள்லாம் வெளியே போகும்போது வராங்க. ஆனா என்னுடைய எண்ணம் அந்த மனித இயல்போடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எண்ணங்கள்லாம் என்னை விட்டு மறந்துட்டு நான் என்னுடைய போக்கு வேற மாதிரி இருக்கு, வேற எண்ணங்கள் இருக்கு, வேற பார்வை இருக்கு. நீங்க ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா மரம்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு அது மரமா தெரியல, வேற மாதிரியா தெரியுது. சூட்சுமங்களை காட்டுறாங்க அவங்க, எங்களுக்கு காட்டுறாங்க. ஓடும் தண்ணீர் பாத்தீங்கன்னா பாபா நசல போய் குளிச்சேன். குளிக்கும் போது எல்லாம் துணி துவைக்கிறாங்க, எல்லாரும் குளிக்கிறாங்க. அது அது என்னன்னு சொல்றது, அது கங்கை, அது நதி, அது ஒரு பெண் தெய்வம். பாபநாசம் தண்ணி தாமிரபரணி. அந்த தண்ணியில துணியெல்லாம் நம்ம அழுக்கு துணியெல்லாம் போய் துவச்சு அலசி பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா பண்றாங்க, பழகிட்டாங்க ஜனங்க. தெரியல, நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. என்ன பண்றீங்க? இப்படிதான் உலகம் ரொம்ப இது எப்படி அற்புதமா படைச்சிருக்கான் பாருங்க. ஆனா நல்லதும் கெட்டதும் சேர்ந்த மாதிரி தான் படைச்சிருக்கான். ஆனா எல்லாமே இயற்கை நம்பி தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். நம்ம இயற்கை இல்லைன்னா நம்ம கிடையாது, மனிதன் கிடையாது. சாதாரணமா ஒரு தேனி தன்னுடைய இனப்பெருக்கத்தை நிப்பாட்டி தேனி அழிஞ்சிச்சுன்னா மனித இனமா அழிஞ்சிருன்றாங்க விஞ்ஞானத்துல ஆராய்ச்சி பண்ணி. தேனிக்கு பாருங்க அவ்வளவு பவர். அப்ப மனிதனுடைய தேவைகளுக்கும் இங்க பூமியில வாழ்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த இயற்கை என்றும் மஸ்ட் தேவைப்படும். மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்க காட்டுல போய் பாருங்க. நான் ஒரு வாட்டி ஒரு அடர்ந்த காட்டுல போனேன், ஒரு ஆந்திரால. இரவு நேரத்துல நாங்க போனோம். அப்போ
ஒரு மூலிகை எடுக்கிறதுக்காக நான் போகணும். அது பாத்தீங்கன்னா அது பேரு கூட மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, 30-35 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு நம்ம தும்பச்செடி மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா நைட்ல மினுமிக் பூச்சி எப்படி லைட் எரியும் அது மாதிரி பழுக்கு பழுக்குன்னு எரியும். நீங்க அதை போய் எடுக்க, நீங்க பிடிக்க போனா இங்க டக்குன்னு ஜம்ப் ஆகி வேற இடத்துல போய் அதெல்லாம் நைட்ல பார்த்தோம். அப்ப வந்து அறியாத வயசு எனக்கு, அந்த வயசு தெம்பு நிலை எனக்கு, காட்டுல போன பிரச்சனை வரும் அதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்போ நைட்ல போறோம், நல்லா இப்போ இவ்வளோன்னு கிடக்கும், எந்த வெளிச்சமா இருக்கு, கண்ணம் ஒரு 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 உணர்தல் தான் இந்த ரூட்ல போகலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் நைட்ல பகல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இதுலயே வந்தோம் அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி இதுல வரும், எவ்வளவு சூட்சமா இருக்கும். அந்த காட்டுல வந்து எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு வழி காட்டுறது எப்படி பாருங்க, கரண்ட் இல்லாது ஒரு வெள்ளை பைரவர் தான் வந்து நேரு காட்டுறாரு. அவர் முன்னாடி போறாரு, அது வெள்ளையா இருக்குது, அதை பார்த்து நாங்க அப்படி போறோம். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரு. அவர் இல்லை இப்போ அவரு. அப்போ போகும்போது ஒரு ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் நல்ல ஒரு பாம்பு புத்து மாதிரி பெருசா அடர்ந்த காடு, ஒரு வனம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு, ஓங்காரம் சவுண்ட். அது ஒரு சவுண்டு ஒரு மாதிரி எப்படின்னா ஓம் அப்படின்னு கேட்கும். நாங்க நினைச்சோம் கற்பாம்பூச்சி போகுது, ஏதோ நைட்ல குரு கத்தி நிற்குது அப்படின்னு நான் நினைச்சோம். பார்த்தா அந்த இடம் மாத்திரம் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு அந்த அவ்வளவு இருட்டுலயும் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சா ஒரு அனல், ஒரு கலர் தெரியுமல்ல, ஒரு தங்க கலர்ல கோதுமை கலர், அது மாதிரி அந்த இடத்துல மொத்தம் ஒரு வெளிச்சம் லைட் ஏதாவது. ஏன் நமக்கு என்ன இது எதுக்கு நைட்ல நமக்கு தேவை வேலை போகலாம்னு சொல்லி நான் போயிட்டு அங்க போய் ஃபால்ஸ்ல போயிட்டு குளிச்சுட்டு அங்க சாமியெல்லாம் கும்பிட்டு மறுநாள் காலைல வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது நினைப்போது மறுபடியும் வரும், இதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். போய் பார்த்தா வெறும் புத்து மாத்திரம் தான் இருக்கு. ஆனா அங்க ஆள் வந்து உட்கார்ந்துருக்கு தடம், அந்த இதெல்லாம் தெரியுது. அந்த இடத்துக்கு போனா ஏதோ நம்மள வந்து ஒரு அழுத்தம், அழுத்தம் கொடுக்குது. ஏன்னா நம்ம சில இடத்துக்கு போனா டக்கு டக்குன்னு போவோம்ல, அங்க அப்படி கிடையாது. அது ஸ்லோவா தான் போக முடியுது, அந்த இடத்துக்கு போனோடனே ஸ்லோவா தான் போக முடியுது. அப்போ நாங்க சரி என்னவோ தெரியல, ரைட் விடு சாங்ஸ் போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் எதுவும் அதிகமா அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண விட. நான் நிறைய சித்திரங்களை போய் பாக்குறேன், லைவ்ல இருக்க சித்திரம் யாரையும் நான் தொலை பண்ண மாட்டேன். சாமி எனக்கு அது பண்ண அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நான் போவேன், கையெழுத்து கும்பிடுவேன், ரைட்டு நம்ம வேலையை நான் பார்ப்போம், அவர் வேலையை பார்ப்போம், அவ்வளவுதான். அவர் ஒரு சிரிச்சிருப்பார், நான் அவர் சிரிப்பேன். எனக்கு தெரியும் அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன நமக்கு சமிக்க அனுப்புறாரு, சமிக்க தான் எல்லாமே அப்படி. அது மர்மங்கள், ஐயோ அதெல்லாம் அப்ப நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன், பார்ப்பேன், போயினே இருப்பேன், அடுத்த வாட்டி யோசிக்க மாட்டேன், என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டேன். அப்படிதான் இருந்தேன் நான். அதனாலதான் நமக்கு வந்து சித்த மரல் ஏன் ஒதுக்கி போட்டான், இவன் எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னதால நமக்கு அவங்க தேடி தேடி வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. கூப்பிட்டெல்லாம் வந்துடுறாங்க, அடுத்து கூப்பிட்டு நம்ம போல ஏன்னா இவங்க அடுத்த கூட மாட்டான் அப்படின்ட்டு. என்கிட்ட என்ன இருக்கு எனக்கு தெரியல, ஆனா வராங்க. அது மாதிரி அந்த மர்மங்கள்ல அப்படி அவ்வளவு நிறந்திருக்கு அந்த விஷயத்துல. ஆன்மீகம்னா சும்மாலாம் கிடையாது. ஆன்மீகன்றது எல்லாம் ஒரு ஆன்மீகன்றது ஒரு ஒரு துறைன்னு வச்சுங்க. இப்போ நல்ல குடும்பம் நடத்துறவன், நல்ல பிள்ளைங்களை பத்தி செல்வாக்கமா நேர்மையா சம்பாரிச்சு நேர்மையா சொந்த பந்தத்தோட யோக பாகமா வாழ்றான் பாருங்க, அது ஒரு ஆன்மீகம். அதுல வந்து சக்சஸ் பண்றான். ஆனா அவனுக்கு இறப்பு இருக்கு, கண்டிப்பா இறப்பு இருக்கு. அந்த இறக்கும் காலத்துல எப்படி எப்படி துன்பப்பட்டு இறக்குறான், எப்படி இருக்கான், அதை வச்சுதான் அவனுடைய இது சொல்லுவான். இது ஆன்மீகம்னா இது வேணாம், இந்த இப்ப இருக்கிற லைவிக வாழ்க்கை வேணாம் எனக்கு அப்படின்றான். ஏன் ஆன்மீகம் வேணும், குடும்பத்தை விட்டு போன சொன்னானா, இதுக்கு வந்து விந்துநாதம் முக்கியம். எவன் ஒருத்தன் விந்து அடைக்கிறானா அவன் தான் ஆன்மீகத்துல வந்து அந்த 7 சக்கராசை வந்து ஓப்பம் பண்ணி மேலே எடுத்துட்டு போயிட்டு அந்த சிரசில நிப்பாட்டினாதான் அந்த ஆத்மா தீபம் எளியும். விந்து தான் நெய். இப்ப விளக்குல எப்படி நெய் ஊத்துறான், அது மாதிரி அந்த விந்து எப்போ உனக்கு விவசாயி மேல போய் நிக்கிதோ அப்பதான் அங்க அந்த விளக்கு நல்ல பிரகாசமா இருக்கும், அதை நீ அப்ப பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ இப்ப பார்க்க முடியாது. அதே மாதிரி உடம்புல அந்த விந்துநாதம் இல்லைன்னா உடம்பு ஆகாது, விந்துநாதனால வேஸ்ட், வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த குடும்பத்துல வந்து அதுக்கு வேலை கொடுப்போம், அதனால அது வேஸ்ட் ஆகும். அதுதான் சொல்லுவாங்க, அது வந்து சிவன் சொத்து குலநாசம்னா நிறைய நினைக்கிறாங்க, கோயில் சொத்து சிவன் சொத்துலாம் அனுபவிச்சு நான், அது கிடையாது. விந்து நஷ்டம் அதிகமா பண்றேன்னா குலநாசம்னா குழந்தை அதிகமா போறது, அதிகமா தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறோம் பெண்களுக்கு அதிகமா போறோம், என்ன பண்ணுவோம், விந்து நஷ்டமாகும். விந்து நஷ்டமா அது வீரியமான விந்தா இருக்காது. அப்ப அது குழந்தை வரும்போது நெளி விட்டு பிறக்கும், ஊனமுற்று பிறக்கும், இல்லைன்னா குழந்தைய இல்லாம இருப்பாங்க. அப்போ அது என்னாச்சுன்னா குலநாசம்னா நம்ம குலம் விருத்தி இல்லை, அதான் குலநாசம். அதுதான் சிவன் சொத்து குலநாசம் சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி மர்மங்கள், இது பயங்கர மர்மங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு லைட்டா குடும்பஸ்தனுக்காக நான் இது சொல்லியிருக்கேன். ஆழமா ஆன்மீகவாதிங்க சொல்லல. அதுதான் அந்த இது மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய டெப்தா போலாம். அதுக்கு உட்கார்ந்து நீங்க பாக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த பொறுமை பத்தாது. நீங்க குடும்பத்தை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டுனா அது பெரியது. அப்போ நீ ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு ஒன்றா இருக்கு. அது எப்போ நீ என்ன பண்ணுவ, இதெல்லாம் முடிச்சுட்டு 45-50 வயசுல வருவேன், விந்துனஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவேன். அப்போ கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி உடம்ப முறுக்கேத்தி, அதுக்குதான் காயக்கல்பம் சாப்பிட சொல்றது. காயக்கல்பம் சாப்பிட்டாதான் உடம்பு மறுபடியும் ரெடி ஆகும், மறுபடியும் அது இது பாடு. ஆனா அப்படி இருக்கும் உன்னை விடவே விடாது. மறுபடியும் அந்த போகத்துக்கு உன்னை அடிமையாக்கி உன்னை அழிச்சு போவோம். ஆன்மீகத்துக்கு வரணும்னா 7 வயசுல வரணும், தேர்ந்தெடுக்கணும். நம்ம தாய் தாப்பை தேர்ந்தெடுக்கணும். இவன் ஒரு ஆன்மீகத்தெல்லாம் நல்லா ஒரு வரணும், அப்படியே அந்த கண்ணோட்டம் மேல பண்ணணும். அப்பட்டாதான் அவனுக்கு அந்த ஞானத்தை அப்பயே அவன் அடைய ஆரம்பிக்கலாம். அப்பயே அந்த பாதையிலே உருவானா வயசாகும் போது அது கரெக்டா வரும். அதெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஞானிகள்லாம் பாருங்க. இப்ப விவேகானந்தர் இருக்காரு, வள்ளலார், இவங்க எந்த வயசுல காலமானாங்க? எல்லாம் கம்மி வயசு. அப்போ ஆன்மீகத்துல போய் நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு உடல்ல சக்தியை அடக்குறீங்க. உணவு முறைகளை வச்சு அந்த விந்து உற்பத்தி அதிகமாகவோ கொழுப்பு அதிகமாகவோ தான் உங்களுக்கு காம இச்சைகள் அதிகமாகுது. அந்த காம இச்சைகளை கண்ட்ரோல் பண்றது தான் உப்பு இல்லாம சாப்பிடும்போது பத்திய சாப்பாடு சாப்பிட்றது, புரோட்டீன் இல்லாத பொருளை சாப்பிட்றது, கொழுப்பு இல்லாத பொருளை சாப்பிட்றது. அப்போ உடம்பு என்ன பண்ணும், இருக்கிற இயற்கை ஆற்றலை வாங்கி அந்த ஆத்மாக்கு எவ்வளவு தான் வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தியானங்கள் இது மாதிரி இதெல்லாம் ஜபங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஒரே இடத்துல உட்காந்து பண்ணும்போது உஷ்ணம் அதிகமாகும், உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும், ஆயுட்காலம் கம்மியாகுது. ஏற்கனவே குடும்பத்துல வாழ்ந்து எல்லாரும் டேமேஜ் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், உடல் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டெட் செல்ஸ் இறந்தும் புது செல்ஸ் வரும். அது 40 வயசுல நடக்கும். 40 வயசுக்கு அப்புறம் டெட் செல்ஸ் அதிகமா இறந்து போயிடும். உயிர் சத்து அந்த செல்ஸ் உயிர் சத்து செல்ஸ் கம்மியா இருக்கும். அந்த 40 வயசுக்குள்ள செல்ஸ் அதிகமா உருவாகும், டெட் செல்ஸ் கம்மியா இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்ப நீ என்ன சாப்பிட்டு ஒன்றும் ஆகாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு ஆன்மீகத்துக்கு போகும்போது இவ்வளவு பக்குவங்களை நீங்க உணர்ந்து அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் போகணும். அப்போ நம்ம 40 வயசு 50 வயசு போனா அதுக்கான முறைகள் தனியா அதுல பண்ணி அது போகணும். ஆன்மீகம் ரொம்ப மர்மமான ஒரு விஷயம். நீ எதை உண்மை நினைச்சு போற அது ஒரு காலகட்டத்தில் பொய்ன்னு காட்டிடும். அதுவே பனிஷ் பண்ணணும். அதுதான் சும்மாருன்னா ஆன்மீகத்துல சும்மாருன்னா கையை காலை வச்சுட்டு சைனவரோட கால் சொல்ல, உன்னை தவிர உன் தேவைகளுக்கு தவிர வேற எந்த விஷயம் எதுவும் பண்ணாத, மௌனமா இரு, நடமாட்டத்தோடு இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆன்மீகத்துல இயங்கணும், உடம்பு இயங்கணும். ஒரே இடத்துல உட்காந்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். உடம்பை உள்ளுறுப்புக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு உணவு முறைகள் எல்லாம் செஞ்சு அது பண்ணணும். அதுக்கப்புறம் நீ தியானம் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உடல் உழைப்பு போய் கொடுக்க முடியாது, உங்களால கொடுக்கவும் கூடாது. சக்தி இழந்துருவீங்க. 2 பக்கம் சக்தி. ஆனா சம்சாரிக்கு ரொம்ப கஷ்டம், பெரிய ஆள் தான் உண்மையிலேயே. ஏன்னா ஆன்மீகத்துல மனைவி அப்படி இருக்கும்போது போகத்துல சக்தி இழக்கிறான். அதுக்கப்புறம் தொழில் உழைப்பு அண்டு போன அதுலயும் சக்தி இழக்கிறான். அவனை சுத்தி நடக்கிற விஷயங்களை அவன் நினைச்சு அதை தகுந்த நடக்கிறதுக்கு அந்த அறிவு கொண்டு சிந்திக்கும் போது அந்த மூளையில இருக்க புரோட்டீன் காலி ஆகுது. அதே மாதிரி நல்லது கெட்டது இந்த கண்ணால பாக்குறதுனால சாப்பிட்ற உணவுல 50% புரோட்டீன் கண்ணுல காலி ஆயிடுது. அதுவும் இந்த காலத்து பசங்க சின்ன பசங்க எல்லாம் வாட்ஸ்அப் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சோடா பிடி கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால புரோட்டீன் காலி. அப்போ இந்த இயற்கை ஆற்றலுக்கு இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு உணவு ஒரு காரணமா இருக்குது. அப்ப நல்ல உணவா சாப்பிடணும். நல்ல உணவு கிடைக்குதா? நல்ல உணவு கிடைக்கல. இருக்கிற உணவு சாப்பிட்டோம்னா இப்படியெல்லாம் நம்ம காலி பண்ணிடுவோம். இதெல்லாம் மீறி இதுக்கப்புறம் நீ தியானம் தர்மம் எல்லாம் பண்ணி எங்க நீ முன்னேறணும்? அதுதான் போனா எங்க போனாலும் சித்தமா இருக்கு குருன்னு சொல்லிக்கிட்டு நான் உபதேசம் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு நிறைய பேர் பண்றாங்க. எப்போ உபதேசம் வாங்கணும், எதை உபதேசம் வாங்கணும், ஆன்மீகத்துக்கு எப்படி இருக்கணும் என்ன சொல்ல. சில அமைப்புகள் இருக்கு, நீ மனைவியோட இருக்கலாம், குடும்பத்தோட இருந்து நீ பண்ணலாம் சொல்றாங்க. சில அமைப்பு இருக்குது, நீ குடும்பத்தோட இருக்கக்கூடாது, நீ தனியா இருக்கணும்ன்றாங்க. சில பேர் என்ன மனைவியை கூட்டின்னு வந்துருங்க, தியான தர்மம் நீங்க 2 பேரும் ஒன்னா பண்ணுன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா குண்டாலினி சக்தி எழுப்புறாங்க. அப்புறம் தியானத்துல 7 சக்கராசை ரிவைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அது நிறைய இருக்கு அதுல. அப்போ நீ ஒருத்த மாத்தம் பண்ணிட்டு நீ மனைவி கூட நீ அது தாம்பத்தியம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும், குடும்பத்திலையும் வரும். சில விஷயங்கள் நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல சில ஆத்மாக்கள் இருக்கும், உங்களை ஆட்கொண்டு இருக்கும், இல்ல உங்களை உதவி செய்யற ஆத்மாக்கள் இருக்கும். அதுங்களுக்கு நீ செய்த விஷயம் பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு தடங்களா இருக்கலாம், அது அவங்க பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணும், அது
அது செய்யக்கூடாது. உனக்கு பிரச்சனை உண்டாக்கும். பிரச்சனை எங்க உங்க வீட்லயும் உண்டாக்கும். யாரால உங்க பிள்ளைங்களால, உங்க மனைவியால, யாராலயோ உங்களுக்கு பிரச்சனை வந்து நிம்மதியற்று நீ வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு உருவாக்கி விடுவாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க. ஓடுற அப்படின்ட்டு. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நீ இருக்கிறவங்களுக்கு எடுத்து எல்லாரையும் பண்ணிட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அது பண்ணும். பாருங்க எப்படி இருக்குது. இது நிறைய இருக்கு. எப்படிதான் வரும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. நீங்க எவ்வளவு ஒழுக்கமா ஆவா 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 ஒதுங்கி 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 தனியா தனியா இருக்கா. நம்ம யாருக்கு எந்த பிரச்சனை ஒழுங்க ஒழுங்கோ உன்னை சுத்தி வரும். உன்னை வந்து சோதனை பண்ணும். தப்பு எவனோ தப்பு பண்ணதுக்கு நீங்க உங்களை வந்து கூப்பிடுவாங்க. எவனோ ஏதோ பண்ணிட்டு உங்க பேரை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாங்கணும். தாங்கிறதுக்கு அந்த உடம்பு ஒத்துக்கணும், மனசு ஒத்துக்கணும். நமக்கு அந்த ஆயுள் காலம் நமக்கு கூடி வரணும். இல்லைன்னா அல்ப ஆயுசில் புஷ்குன்னு போயிடும். எப்படி போனோம்னு தெரியாது. பெரிய பெரிய ஞானிகளும் அப்படியே போயிருக்காங்க. ரெண்டே விஷயம்தான். ஒன்று இறப்பு, ரெண்டாவது இறப்பற்ற ஒரு முறை. அதுதான் ஜீவ சமாதி. உடலை வந்து அங்கே வச்சிடறாங்க. ஆத்மா வெளியே போயிடுச்சு, ஆத்மா இங்கே இருக்கு, உடல் எங்க உயிரோட்டத்தோட இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வழிபட்டிருக்கோம். இப்படி இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. மனித வாழ்க்கையே மர்மமான வாழ்க்கை தான் இது. மர்மமான வாழ்க்கை. மனிதன் பாருங்க, அவன் பிறந்த எதுக்கு பிறந்தான்னு தெரியாது. எதுக்கு அவன் பாருங்க இப்ப முறையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. மனிதனோட மீறி இருக்கு. அந்த மனித உரிமை அது மீறி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி தான். நம்ம ஒரு தாய் தாப்பனுக்கு வந்து அவங்களுடைய பேரு தாய் தந்தை, நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு பெண் அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ உலகத்துக்கு, வெளி உலகத்துக்கு பண்றதுக்கு நம்மள இப்போ ஒரு 2 பிண்டங்களும் சேர்ந்து ஒரு பிண்டத்தை உருவாக்கி அதுக்கு குழந்தைன்னு ஒன்று உருவாக்கி அந்த குழந்தை வெளியே வருது. அது ஒரு ஆத்மா. அது தேர்ந்தெடுத்துக்க கதையெல்லாம் வேற. அது அப்புறம் அது பாருங்க. அது குழந்தையா பருவமா இருந்து அப்புறம் பள்ளி பருவம் படிப்பு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த படிப்பை கற்றுக் கொடுத்து அது என்ன தொழில் படிப்பாக கற்றுக் கொடுக்குவாங்க. என்ன படிப்பு இருந்தால் தான் அறிவு இருக்கும், நீ சம்பாதிக்கலாம், நீ சம்பாரிச்சு நீ வந்து பெரிய ஆள் ஆகலாம், இப்படி நினைச்சு வளர்த்துட்டு வராங்க. மனித இதுவே மாறி போச்சு. படிப்பு, அதை சார்ந்த தொழில், அதை சார்ந்த வருமானம், அந்த வருமானத்தை வச்சு தான் அவன் அந்த பூமியில வாழணும். அதுக்கப்புறம் அது அம்மா அப்பா சேர்ந்த அந்த வேலையை அவன் திருமணம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை பிறகு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவன் எதுக்கு வந்து பிறந்தானே தெரியல. அது மாற்று வழி என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். அந்த இருக்கும் காலத்துல பாருங்க, அவன் சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், நோய் நொடி எல்லாம் இது பண்ணணும். எவ்வளவு துன்பங்கள் போடுறான். வர்ற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் துன்பம் போடுறான். எதுக்கு? என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நிலை வச்சு பாருங்க. நீ அனுபவி வாழ்க்கையை வந்து நீ நல்ல கிழமை. ஆனா தெரிஞ்சுக்கோ, நம்ம யாரு, மனுஷனா ஏன் பிறந்திருக்கோம், நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, நம்ம ஏன் இப்படி கல்யாணம் பண்ணணும், நம்ம ஏன் இப்படி பிள்ளைய பண்ணணும், ஏன் இப்படி எப்படி பிள்ளை பிறந்தது, சரி ரைட் ஓகே இது ஓகே, இது அடுத்ததெல்லாம் இதெல்லாம் நம்ம கூட வருமா, ரைட் ஓகே நம்ம போறோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு போறோம், ஆனா என்னைக்கு போறோம் தெரியாது. அப்ப இருக்கும் காலத்துல என்ன, நீ உன் வாழ்க்கையை நீ வாழல, யாருக்கோ வாழ்ற. குழந்தையா முடிஞ்சு படிப்பு முடியுது, படிப்பு முடிஞ்சு யாரு அம்மா அப்பாக அவனுக்கு கவனிக்கணும், அவன் கடமைகளை செய்யணும். அதுக்கப்புறம் மனைவி வந்துடும், அப்ப மனைவியை காப்பாற்றணும், மனைவிக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைய பார்க்கணும். இந்த குழந்தைங்களுக்கு சொத்து சொகம் வேணும், இதெல்லாம் வாங்கணும், சேமிக்கணும், எல்லாம் செய்யணும். இதுக்கு 1000 அட்டுழியெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தோன்னா அந்த பிள்ளைங்க உன் வயசு உன்ன மாதிரி அதுங்க பெருசாகி அது கல்யாணம் ஆகணும்னா உனக்கு பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த சொத்தெல்லாம் உங்களை வருமா, நீ எப்போ போவ அந்த சொத்து அவங்க வரும்னு பார்த்துன்னு இருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் என்ன இதான் வாழ்க்கையா? இப்போ பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, அது அப்படி இருக்கு. சொத்து செய்ய ஒன்றும் கிடையாது. மனிதனால உருவாக்கப்பட்டது, மனிதனாலேயே அழிவு ஏற்படுது. இப்போ நமக்காக ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் வேணும்னு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மன்னராட்சி வந்தது. மன்னராட்சி இப்போ அரசாங்கம் ஆகி போச்சு. நம்ம உரிமைகளை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் நமக்கு எது தேவை எது தேவை அவன் சட்டங்களை போட்டு ஏற்றிக்கிட்டு நமக்கு எதிராக அவன் செஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்காரன். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அது யாருன்னா சிந்திக்கிறாள், சிந்திக்கிற அளவுக்கு ஜனங்க விடலை. நம்ம ஆளை கொண்ட ஆண்மையே விட மாட்டேங்குது. இப்படியே வச்சு ஜனங்களை. ஒரு குழந்தை போதுனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம். நீ 18 வயசு வரைக்கும் நீ அவனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வச்சு அவனை நீ ஆளாக்கணும். 18 வயசு போல நீ கேட்கக்கூடாது, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போவான், இதெல்லாம் பண்ணிட்டு போவான், உனக்கு கௌரவம் இதெல்லாம் நீ உன் கௌரவத்தை அவன் காப்பாற்றணும்னு அதெல்லாம் கிடையாது. 12 வயசு மேஜர் ஆயிடுச்சு, நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கம் வந்து உடனே நிற்கும். அப்ப அவன் சம்பாதிக்க வருமானத்துல வருமானம் கவர்மெண்ட்டுக்கு. நமக்கு சோறு போட்டா கூட அவன் அதுல ஒரு வருமானம் கொடுக்கும். பாருங்க, அப்ப எங்க நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம்? நம்ம வாழ்க்கை வாழலை, அதுதான் உண்மை. யாருக்கோ வாழ்ந்து கிடறோம், எதுக்கோ வாழ்ந்துன்னுக்குறோம்.
சரி, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமான வாழ்றீங்களா? அதுவும் கிடையாது. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்க உடலை கவனிக்கிறது, உங்க மனசை கவனிக்கிறது, நம்ம இப்படி வந்திருக்கோம், நம்ம இப்படி செஞ்சிருக்கோம், நம்ம இப்படி போறோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதை காப்பாத்திக்க நேரம் இல்ல. அடுத்து சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை மால்ல போய் தேடுறாங்க, பீச்சில் போய் தேடுறாங்க, ஊர் சுத்தத்துல போய் தேடுறாங்க, தண்ணி அடிக்கிறதுல தேடுறாங்க. இப்படிதான் சந்தோஷத்தை தர்றாங்க. சந்தோஷம் அது கிடையாது. அது ஆத்ம சந்தோஷம்ன்றது வேற. இது உடல் சந்தோஷம். இது உலக இது மாயை. ஆத்ம சந்தோஷம்ன்றது வேற. ஆத்ம சந்தோஷம் அடைஞ்சவன் தான் ஆரோக்கியமா இருந்து அவன் ஆத்மாவை புனித அடைமை செய்யறதுக்கு எல்லாம் வழி அது ஆட்டோமேட்டிக்கா புனிதம் ஆயிடும். அப்ப அந்த மனித வாழ்க்கை எவ்வளவு மர்மங்கள் நிறைந்தது. நம்ம கண்டு காணாம சைலண்டா போயிடும், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சு போயிடுது. நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஒரு ஒரு மனைவி நமக்கு அமைஞ்சிருக்காங்க. அவங்க யார் பேத்த புள்ளியோ நமக்காக வந்திருக்காங்க. எதுக்கு வந்துக்கிறாங்க? அவங்க எதுக்கு நமக்காக கஷ்டப்படணும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பண்றாங்க. அந்த பற்று, அந்த பாசம், அந்த கர்ம வினை. இந்த ஜென்மத்துல இப்படிதான் நீ வாழணும், இந்த வாழ்க்கை முறைக்கு இப்படி ஆகணும், அரசாங்கம் என்ன விதிச்சு இருக்குது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீ மனிதனா இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது இந்த பூமியில. சட்டப்படி பார்த்தாலும் இந்த பூமியில உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரன், நீ சாப்பிட்ற சாப்பாடு நீ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போயிடும் வரி. அப்ப நம்ம ஆள்றவன், நம்ம தான் கொடுக்குறோம் அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தையே நம்மள நிம்மதியா வாழணும். இப்படிதெல்லாம் வாழ்ந்துக்கிறோம். ஆனா ஒருத்தனுக்கு ஏன்னா ஒரு உதவி பண்ணா 1008 கேள்வி கேட்போம். நம்ம பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எவனுக்கும் எங்கேயோ போய் செலவு பண்றது செஞ்சிருது. அதனால பேரும் புகழத்துக்கு ஆசைப்பட்டு போய் பண்ணுவோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவு பேர் கோடீஸ்வரம், பெரிய பெரிய அதிகார அமைப்புல இருந்தவங்க, அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் ஆட்டி படிச்சவங்க என்ன ஆனாங்க? அவன் வாழ்க்கையை போய் பாருங்க. எவ்வளவு துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய பதவியில இருக்கலாம் சந்தோஷமா இருக்காது. அதெல்லாம் கிடையாது கிடையாது. எப்படா விட்டா போதும், இது ஒட்டா மாதிரி ஊட்டிச்சு, இது எப்படி போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருக்கணும்னு நினைக்கிறான். பணக்காரனை பார்த்து இவன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். பணக்காரன் நினைக்கிறான், ஐயோ ஒரு வேலை சோர்த்துனாலும் அந்த குடிசை வீட்டுல எதுன்னு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கும். இது இந்த வாழ்க்கை எதுக்கு தேவையில்லாதால போட்டாச்சு வேஷம் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறான். வாழ்க்கை ஒண்ணும் கிடையாது. 1 மணி நேரம் உங்க நேரத்தை நீங்க செலவழிங்க. உங்களுக்காக, உங்க உடலுக்காக, உங்க மனசுக்காக, உங்க ஆரோக்கியத்துக்காக, உன்னோட சுத்தி இருக்கிறவங்க இயற்கைக்காகவும் சேர்ந்து நீங்க யோசிக்கணும். நம்ம இயற்கைக்கு என்ன துன்பங்களை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள அறியாம. இந்த உணவு எது உட்கொண்டோம், இது தேவையா தேவையில்லையா, எவ்வளவு உணவு சாப்பிடணும், எப்படி வாழணும் அப்படின்னு பாருங்க. உங்க கடந்து வந்த பாதைகளை உட்காந்து பாருங்க. நீங்க சந்தோஷமா அந்த நாட்களை எண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. துன்பப்பட்ட காலத்தையும் எண்ணி பாருங்க. சொல்லும் மர்மங்கள் நிறைந்தது நம்ம மனித வாழ்க்கை. மர்மங்கள் இப்ப நான் மர்மங்கள் காமனா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு மர்மம் இருக்கும் என் வாழ்க்கையில. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஒரு மர்மங்கள் இருந்தது. வெளியும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னா அது ஒரு விபரீதம் வேற மாதிரி இருக்கும். சில தவறு கூட பண்ணிருக்கலாம் தெரியாமல். அது சொன்னா அது நம்முடைய தரத்தை கணக்கு கூட இவ்வளவுதானே இவன் அப்படின்னு. நம்ம உண்மையை சொன்னா நல்லது, பொய் பேசக்கூடாதுன்னு உண்மையை சொல்லுவோம். ஆனா உண்மையா அது நமக்கு எதிர்வினை ஆற்றும். சில சூழ்நிலை சில நேரங்களில் தவறாம மனிதர்கள் தவறுகள் செய்துறாங்க. செய்யும் போது அது தெரிய முடியாது. அந்த மனசு அப்ப அந்த நேரத்துல மைண்ட் மாறிடுது. அவ்வளவுதான், ஒரு செகண்டுங்க அப்படின்றதுல முடிஞ்சிச்சு ஒரு மனிதனோட ஆயுட்காலம். அதே மாதிரி ஒரு சிட்டிக்குன்றதுல உங்க மைண்ட்ல பக்கத்துல மனைவின்னு நீ மறந்துடும், ஒரு செகண்ட் மறந்துட்டு முடிஞ்சு வச்சுக்காது. அவ்வளவுதான். அப்ப யாரு இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சிருக்காங்க? யாரு உன்னை வழி நடத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மர்மம்னா நான் காமனா சொல்றேன், நீங்க யோசிங்க. அதுதான் சொல்ல மர்மம்னா என்ன. மனிதன் நம்ம மர்மம், நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம மர்மம் நினைச்சிருக்கோம், என்னென்ன விஷயம் மறைச்சிருக்கோம், என்னென்ன நம்ம வெளியே சொல்லிக்கோம், என்னென்ன நடந்திருக்கு நம்ம வயசுல சின்ன வயசுல நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன பண்ணிருக்கோம், எதுக்காக பண்ணோம், எதுக்காக நம்ம தேவைகளை ஏற்படுத்திக்கிட்டோம், எதுக்காக தேவை நடவடிக்கணும், இது இப்படியே இருக்குமா, கடைசி வரைக்கும் இதை நம்ம காப்பாற்றணுமா, கடைசி எல்லாம் நடுவில் நம்ம காப்பாற்றோம்னா நடுவில் நம்ம என்ன பண்ணுவோமா, இப்படி இருக்குமா, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்க வாழ்க்கை. நிறைய நீங்க சிந்திச்சுன்னா ஃப்ரீ ஆயிடுவீங்க. வீடியோ பெருசா போயிட்டு கிடையாது. ஆனாலும் இவ கர்மாங்களாம் வருது. இதனால கர்மா வருது. இப்படிதான் வருது கர்மா. அந்த கர்மாவெல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கு யார் பண்ற சொல்றேன். நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பாத்துக்கலாம் இந்த வீடியோ. இன்னும் மர்மங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய சொல்ல முடியாது. வீடியோ பெருசா இருக்குது, பெருசா போயின்னு இருக்குது. நான் அப்பப்போ சில வீடியோ சொல்லும்போது சில கருத்துக்கெல்லாம் கூட சேர்ந்து சொல்றேன். தலைப்புக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கும். நீங்க தான் புரிஞ்சுங்க நீங்க. ஏன்னா அப்போ வரும் ஃப்ளோயிங் எனக்கு வருது. எனக்கு அந்த மைண்ட்ல சொல்லும், இதை பேசி சொல்லும். அவ்வளவுதான்.
அதை நான் சொல்லிவிடுவேன். சில பேர் சொல்லுவேன், தலைப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சாமின்னாங்க. இப்ப நிறைய பேர் நான் இந்த வீடியோ போடாம நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சாமி உங்க வீடியோ நான் டெய்லியும் பாக்குறேன் சாமி, பார்த்த வீடியோ நான் திரும்பி திரும்பி பாருங்க, அது ஒரு வாட்டி உங்களை பார்த்துட்டு உங்க முகத்தை பார்த்துட்டு அது போன சில வேலைகள்லாம் வந்து நல்லா நடக்குது சாமி. சில நேரத்துல நீங்க எனக்கு ரொம்ப கூட இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குது, நான் உங்களை நேரம் பார்க்கணும், நான் வரணும், உங்களை எங்க பார்க்கணும், உங்க நம்பரை போடுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பண்றாங்க நிறைய பேர். பண்ண மக்களுக்கு நீங்க நம்பரை போடுங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மக்கள் நம்ம சொல்ல முடியும். இப்ப நிறைய பேர் அப்படிதான் கேட்டாங்க நம்பர், நிறைய பேருக்கு நம்பர் போட்டேன், ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இல்ல, வீடியோ பாக்குறாங்க, இவ்வளவு நாள் பார்ப்பாங்க, செய்வாங்க. ஒரு உண்மையான ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்புறம் லைக் பண்ண மாட்டாங்க. அது ஒரு செகண்ட் டைம் ஆயிடும், அவங்க வேஸ்ட் ஆயிடும், நிறைய வேலை இருக்கு. சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க, அது கேட்கணும் அப்படின்வாங்க. தேவையில்லை, நான் எதுவும் கேட்கறது கிடையாது, அது சும்மா சொல்லுவேன் நானு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இவ்வளவு தூரம் பேச அது மட்டும் நான் அதுக்கு ஆசை பண்ணணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்னோட டியூட்டி, என்னோட கடமை சொல்றாங்க, செய்யறேன், அவ்வளவுதான். அதான் ரஜினி சொல்லுற மாதிரி, ஆண்டவன் சொல்றான், அருணாசலம் செய்யறான். அதுவே அதே மாதிரிதான் நமக்கு. அதை என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பேர், எப்படி சாமி நான் எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவேன். சாதாரண ஒரு பாமரம் வந்தா அவங்க கூட எப்படி பேசணும் அப்படியே பேசுவேன். அவனே நானே ஆயிடுவேன். ஏன்னா மனிதன், நான் அவனை பார்க்கல, அவன் உள்ள இருக்க ஆத்மாவை பாக்குறேன் நான். அவன் திறனா கூட இருக்கட்டும், முல்ல மாதிரியா இருக்கட்டும், பொறிக்கையா இருக்கட்டும், கவலைப்பட மாட்டேன். வந்துட்டானாங்க, சரி உட்காருவான், என்ன சொல்வா, அவனா நானா ஆகி அவனுக்காக பண்ணி அதுக்கு அவனை சில விஷயங்களை சொல்லி அவனை திருத்தி இப்படி போப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதான் இருக்கு. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்தர் எப்படி இருப்பாரு, அது பேச மாட்டாரு, அப்படியே சைலண்டா இருப்பாரு அப்படின்னு அப்படி எப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எப்படி இருப்பாருங்க சாமியா, நம்ம வந்து சித்த மரத்துல போகும்போது சாமியாரா நமக்கு இறைவனை வழிபட்டு போகும்போது மக்களோட கண்ணோட்டத்துல வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ கேசரி எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க, ரெட்டா இருக்கணும், ஆரஞ்சு கலர், ஏன் கருப்பா கூட தான் இருக்கு கேசரி. அப்போ சாமியாருன்னா என்ன இருக்கணும்னா, எதுவும் துணிமணி இல்லாம கோமணம் கட்டின்னு போனோம்னு நினைக்கிறாங்க. சரி ரைட்டு, அது உண்மைதான், ரைட்டு. எனக்கு நான் வெளியே போனா நான் பொதுவாக வந்து மேல் சட்டையெல்லாம் போட மாட்டேன், ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிட்டு போவோம், எனக்கு அதான் பிடிக்கும். அதுல சயின்ஸ் இருக்கு, அது வேற விஷயம், அது அப்புறம் பேசுவோம். அப்படி போனா சொல்றாங்க, இவர் பாரு கோமணம் கட்டின்னு போறாரு, 4 பொம்பளைங்க போகுது ரோட்ல, அது கூட தெரியல அவருக்கு, இந்த இங்கிருந்து தெரியாம ஒரு சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எகத்தாளமா பேசுவோம். சரி ரைட்டு, ஓகே, நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் அப்படிலாம் இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா சாமி ட்ரெஸ், நல்லா பட்டு வேஷ்டி, பட்டு தூண்டு, பட்டு வேஷ்டி, நல்லா ருத்ராட்சத்துல தங்கத்திலே பண்ணி மேல போட்டு எல்லாம் போட்டு போனா, அந்த போலீஸ் சாமியார் போறான் பத்தியா, போலீஸ் சாமியாருக்கு இதெல்லாம் தேவையா, இவனை போட்டும் போற பத்தியா, இதெல்லாம் இது மாதிரிதான் நாடு பேர் கெட்டு போகுது, இவனை நம்பிதான் ஏன் போறானுங்க, காசு எதுவும் கொடுக்குறாங்க, அவங்க சொன்னதான் கரெக்ட்ன்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஜனங்க. இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்ப எப்படிதான் வாழ்றது சாமியாருங்க சொல்லுங்க. சில டிவில சாமியாருங்க மாட்டிக்கிறாங்க சில விஷயத்துல. உன்னை யாரா அதை போய் டிவி எடுக்க சொன்னது, உனக்கு அதான வேலை, அவன் பாட்டுக்கு அவன் இருக்கிறான். இது கலியுகம், இது வந்து சாமியார் வந்து போலி சாமியார் உருவாகும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது களை எடுக்கும், அதே களை எடுக்கும். யார் நல்லவங்க யாரும் கெட்ட தெரியும். நீ நல்லவங்க கேட்டவன் தேர்ந்தெடுக்க உன்னால முடியல, நீயே ஒரு ஃப்ராடா இருக்கும்போது அப்படி நீ எப்படி போய் நல்ல சாமியார் கெட்ட சாமியார் கண்டுபிடிப்ப? அப்ப நீ சரியாரு. இந்த உலகத்துல மக்களுக்காக தான் எல்லாமே செய்யறதுக்கு வந்திருக்காங்க. நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், அவன் ஏதோ ஒரு நல்லது பண்ணிருப்பான். எதுக்கு சொல்றேன்னா, மக்கள் விமர்சனத்துக்கு சொல்றேன். மக்கள் வந்து அவ்வளோ மனிதர்கள் வந்து அவ்வளோ இது கிடையாது, நீங்க லேசான ஆள் கிடையாது, சும்மா கிடையாது. இப்படி இருந்தா அப்படி சொல்லுவான், அப்படி தான். இப்ப அவன் விட்டு அவன் செய்யாதும் ஒருத்தன் செய்யட்டான்னு உனக்கு பிடிக்காது உள்ளுக்குள்ள, அதுக்கு அது விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான். இப்ப நானே பேசணும், ஆமா இவருக்கு சித்தருங்கெல்லாம் வந்து இவர் கூட வந்து படுத்துட்டு இருக்காரு, கூட வந்து பேசினுக்காரு, இவர் தான் சொல்றாரு, ஏன் இவர் இப்படி இருக்காரு, அப்படியே பெருசா போயிட வேண்டியது தானே அப்படின்னு பேசுவான். அப்படி கிடையாது. ஏன் இப்ப இயற்கை காற்று இருக்குல்ல, ஒரே மனிதனுக்கு சுவாசிக்க கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்க ஆண்டவர், நல்லவன் கெட்டவன் நாய் பேய் பிசாசி பூனை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க சுவாசிக்க, அதே காத்த நம்மளும் சுவாசிக்கிறோம். அது மாதிரிதான் அது ஆன்மீகம், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், எல்லாரும் மனசுலயும் இருக்கு. இறைவன் வந்து மனதுக்குள்ளே இருக்கிறார். இறை என்ற ஒரு சக்தி, ஆற்றல், கண்ணுக்கு தெரியாதவர் இருக்கார். பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு தான் எல்லாமே இது. அதனால ஆய்வு செஞ்சு எத்தனோ லட்சம் ஆண்டுகளை இது ஆய்வு செஞ்சுன்னு இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னும் மாறும். இப்பதான் அறிவியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறான், ஆமா இறந்தவொன்னா அந்த ஆத்மா எங்க போகுது, ஏதோ ஒண்ணு போகுது வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி கோமா ஸ்டேஜ்ல போய் படுத்தவங்க எல்லாம் பாருங்க,
டாக்டருங்க வந்து பண்ற தப்பு, டாக்டருங்க என்ன பேசலாம் கேட்டுன்னு இருக்கிறான். என்னன்னு கேட்டா, அவன் மறுபடியும் கோமலேருந்து வந்து கேட்டா, நான் அந்த இங்கதான் உட்காந்துருந்தேன் மூலையில, என் உடம்பு இங்க இருக்குது, இவங்க இப்படி டாக்டரும் சிஸ்டர் கூட வர சிஸ்டர் இது மாதிரி பேசுறாங்க, இந்த ஆள் இப்படி அப்படி இப்படின்னு பேசுறாங்க, என் மனைவி வர எப்படி வரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆராய்ச்சியில இருக்கு, ஆய்வுல இருக்கு. நீங்க அப்படி சொன்னாதான் நம்பிங்க, அது ப்ரூஃப் இருக்கு. வெளிநாட்டுல அதெல்லாம் நம்புறான். ஆனாதான் வெள்ளக்காரெல்லாம் நம்ம ஊர் கோயிலுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்றான் செய்யறான். அவன் பக்தியா கும்பிட்றான், சிரத்தியா கும்பிட்றான். நம்மால் தான் மதிக்கிறது கிடையாது. இப்ப ஆண்டவனும் தெரிஞ்சு போச்சு, சித்தரும் தெரிஞ்சு போச்சு. வெள்ளக்காரங்க 4 பேர் வர வைக்கிறான். வெள்ளக்காரன் சாமி கொண்டா நம்மளுக்கு நான் வெள்ளக்காரன். ஏன்னா வெள்ளக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாதான் நம்மளால ஜட்டில இருந்து எல்லாமே வாங்குவோம், எல்லாம் வாங்க மாட்டான். அப்போ 4 வெள்ளக்காரன் கோயிலுக்கு வரவேடா, இன்னும் 10 பேர் வந்துட்டான்னு வச்சு கோயிலுக்கு, உடனே அது பின்னாடி நம்ம சுத்தாங்க. வெள்ளக்காரன் வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம சாமியை கும்பிட்றான், நம்ம இங்க இருக்கிற சாமியை நம்ம அருமை தெரியாம இருக்கோம். ஐயோ ரைட்டு வாங்கடா போலாம் அப்படின்னு போய் சுத்தலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் சென்றாயே ஞான பண்டிதா. இருக்கிற இடத்துல எல்லாம் கும்பிட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் தேவை. நம்மளுக்கு ஞானம் இருக்கு, கல்வி ஞானம் பிறக்கும் போதே கொடுத்துட்டான் ஆண்டவன். ஞானம் இல்லாம அறிவு இல்லாம இல்லை. அறிவை வச்சுதான் படிக்கிறான். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கர்மா கை, இதுதான் இந்த அறிவு படிப்பு. தொழில் கல்வி தான் இதெல்லாமே பொழைப்புக்கு. ஏற்கனவே கல்வி வேற, ஞான கல்வி வேற, அது அழியாது. அதுதான் அது விஷயம். வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், கோச்சிக்காதீங்க. ஃபோன் நம்பர் கேட்கறீங்க, ஃபோன் நம்பர் வேணா நீங்க உங்க ஃபோன் நம்பர் போடுங்க. சாமி இதுதான் பிரச்சனை எனக்கு, என் செல் நம்பர் இது, அப்படி போடுங்க. நான் ஃப்ரீயா இருப்போம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்சல உங்களுக்கு நான் சொல்றேன். நான் நிறைய இருக்கு, நான் சொல்ல முடியல வீடியோல, சொல்லக்கூடாது. இது வந்து பிரம்ம ரகசியங்கள், இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஆண்டவனோட இதோ போன ஜென்ம செய்த புண்ணியமோ என்னவோ, இல்லை என்ன எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வழி நடத்தி சொல்லலாம் தெரியும். நானும் இப்போ வீடியோல ரொம்ப நாளைக்கு நான் பேசணும்னா சொல்ல முடியாது. எனக்கு மனசு இதுல கிடையாது, எனக்கு வேற மாதிரி எண்ணங்கள். அதுக்கப்புறம் நான் பேசாம விட்டுறலாம், சொல்ல முடியாது. மௌனத்தையே இருக்கலாம், அமைதியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து இது கணக்கம்பட்டியார் பண்ண வேலை இது. அது சும்மா இருக்க மாட்டேன், விளையாட்டு. இத்தனை வருஷம் அவரை பத்தி பேசுறது இப்பதான் என்ன பேச விட்டுருக்காரு, பேசுறான் உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யாருன்னா சொல்லலாம் அப்படி போயிட்டு இருக்கேன். நீ என்ன விமர்சனம் பண்ணியோ, இப்ப சில பேர்லாம் ஒரு மாதிரி விமர்சனம் அசிங்கமா ஏதாவது போட்டிருந்தான். அவன் அசிங்கத்துல பிறந்திருப்பான் போல் தெரியுது, அதனால அசிங்கமா பேசுறான். அவன் என்ன பண்ண முடியும்? தப்பு தப்பா வார்த்தைலாம் பேசுறாங்க. அதாவது நீ எப்படி நீ வார்த்தையை நீ உபயோகிக்கிறையோ, நீ உன்னுடைய பிறப்பின் ரகசியம், நீ வாழ்ந்த சூழ்நிலை தான் அப்படி உனக்கு பேச வைக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீ அதான் அர்த்தம். நீ யாராருக்கு கெட்ட பேர் வாங்கி தர? உன் தாயும் தந்தையும் சமுதாயம் ஜாதி உன் இனத்துக்கு எல்லாம் கெட்ட பேர் வாங்கி தர. அசிங்கமா பேசுறான், உனக்கு பிடிக்கலையே நீ ஒதுங்கிட்டு போயிடணும். நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நீ கேள்வி சொல்றதுக்கு என்ன விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு சொல்லியிருக்கான், ஆனா நம்ம ஆளுங்க யாரும் போகல, வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க, விட வேணாம். காலம் ரொம்ப குறுகி இருக்குது, காலத்தை நம்ம கடந்து போவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். டெய்லியும் ஒரு பிடி சோறு காக்காக்க வைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.